கேள்வி 1. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க நடைமுறையை குறிப்பிடுகிறது? ஏ. பிரிவு 61. பி. பிரிவு 52. சி. பிரிவு 74. டி. பிரிவு 356. விடை. பிரிவு 61. விளக்கம். அரசியலமைப்பின் 61வது பிரிவு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான குற்றவியல் நடைமுறையை வழங்குகிறது. கேள்வி 2. சங்க காலத்தில் எந்த நிலப்பகுதி குறுந்தொகை போன்ற நூல்களில் மேய்ச்சல் நிலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. குறிஞ்சி. பி. முல்லை. சி. மருதம். டி. நெய்தல். விடை. முல்லை. விளக்கம். முல்லை நிலம் சங்க காலத்தில் மேய்ச்சல் நிலமாகவும் காடு சார்ந்த பகுதியாகவும் குறுந்தொகை போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேள்வி 3. தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் ஜவ்வாது மலைகள் அமைந்துள்ளன? ஏ. வேலூர். பி. திருப்பத்தூர். சி. கிருஷ்ணகிரி. டி. தருமபுரி. விடை. திருப்பத்தூர். விளக்கம். ஜவ்வாது மலைகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளன. இவை கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும். கேள்வி 4. மனித உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவும் வைட்டமின் எது? ஏ. வைட்டமின் ஏ. பி. வைட்டமின் சி. சி. வைட்டமின் டி. டி. வைட்டமின் இ. விடை. வைட்டமின் டி. விளக்கம். வைட்டமின் டி கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. இது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. கேள்வி 5. 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாருக்கு வழங்கப்பட்டது? ஏ. வெங்கையா நாயுடு. பி. எம். எஸ். சுவாமிநாதன். சி. சிவாஜி கணேசன். டி. ஏ.ஜி.ஆர். ரகுமான். விடை. எம். எஸ். சுவாமிநாதன். விளக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருது எம். எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு மரணத்திற்குப் பின் வழங்கப்பட்டது. அவர் ஒரு புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி.